வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமான தினம், தேசிய விளையாட்டு நாள் ஆகஸ்ட் 29. எதனால இந்த தேதி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் தியான்சந்த் அவருடைய பர்த்டே. அவர் ஒரு ஹாக்கி வீரர். 3 தடவை நமக்கு ஹாக்கில கோல்டு வாங்குறதுக்கு, ஒலிம்பிக்ல கோல்டு வாங்குறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காரு அவரு. சரியா? அதோட நோக்கம் பார்த்தோம்னா, அவரோட பங்களிப்பை கௌரவிப்பது, விளையாட்டு பண்பாடு, உடல் நலம், ஒழுக்கம் இதெல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதா இந்த ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஏ கந்தா கேல் கே மைதான் மே அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இது நமக்கு இந்த ரகதாத்தா மாதிரி இருக்கு. தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, 1 மணி நேரம் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கருப்பொருள். ஃபிட் இந்தியா மிஷன் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளும் பண்ணலாம். சோ இப்ப ஒலிம்பிக்ல 3 தங்கம் சொன்னேன் இல்லையா? 1928ல ஆம்ஸ்டர்டாம் இந்தியாவுக்கு பார்த்தோம்னா முதல் ஒலிம்பிக் கோல்டு தியான்சந்த் 14 கோல் அடிச்சிருக்காரு. அடுத்து 32ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதுலயும் தங்கம் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு 24-1ல வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்து 36ல பார்த்தோம்னா பெர்லின், அப்ப தியான்சந்த் பார்த்தோம்னா கேப்டன் நடந்திருக்காரு. 33வது ஒலிம்பிக் எங்க நடந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது இந்த தியான்சந்த் பேர்ல விருது கொடுக்குறோம், தியான்சந்த் கேல் ரத்னா விருது. இந்த விருதை பார்த்தோம்னா 91-92ல ராஜீவ்காந்தி கேல் ரத்னா தொடங்கணும். 91ல தான் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாட்டுல. அப்பதான் ஆரம்பிக்கிறோம். அதுல முதல் விருது வாங்கினவர் விஸ்வநாதன் ஆனந்த். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறது. அடுத்து எப்ப பேர் மாத்தினாங்க, ராஜீவ்காந்தி பேர் எப்படி பிஜேபி கவர்மெண்ட் ஏத்துக்குவாங்க? அப்ப 2021ல ஆகஸ்ட் 6 மேஜர் தியான்சந்த் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அடுத்து இதுக்கான தகுதி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒலிம்பிக், ஆசியன், காமன்வெல்த், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கக்கூடிய விளையாட்டுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதுல பார்த்தோம்னா சாதனை பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த விருது கொடுப்பாங்க. அடுத்து இதுல பதக்கம், சான்றிதழ் 25 லட்சம். இதுக்கு யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி. பிரசிடென்ட் தான் கையால கொடுப்பாரு. ஆனா அப்ரூவ் பண்றது நாமினேஷன் பரிந்துரை, அதுக்கப்புறம் கமிட்டி, அதுக்கப்புறம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சரோட ஒப்புதல், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கன்ஃபர்ம் பண்ணுவார். 2024 யாரு கொடுத்தாங்க? குகேஷ் எல்லாத்துக்கும் தெரியும், செஸ். அடுத்து ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி, பிரவீன்குமார் பார்த்தோம்னா பாரா அத்லெட்டிக். அடுத்து மனு பாக்கர் துப்பாக்கி சூடு. ஒரே ஒலிம்பிக்ல 2 மெடல் அடிச்சவங்க மனு பாக்கர். இந்த சாதனை இவங்க ஒருத்தர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க. தேங்க்யூ.